வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு துறைக்கப்பால் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். மலர்ந்திருக்கும் இந்த புத்தாண்டு உங்களுக்கு சாந்தியும் சமாதானம் நிறைந்த இனிய புத்தாண்டாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்திருக்கின்றார் மட்டக்களப்பு மாவட்ட உதயமாந்தாட்ட சங்க தலைவர் தேவராசா காந்தன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரை முதலில் நிகழ்ச்சிகள் உள்வாங்கிக் கொள்வோம். வணக்கம். வணக்கம். உங்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். அனைவருக்கும் டான் டிவி ஊழியர்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களையும், நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தோடு நிகழ்ச்சி ஆரம்பிப்போம். நான் என்னுடைய பேர் தேவராஜா காந்தன். நான் ஆரம்ப கல்வியினை மட்டக்களப்பு தாண்டவன்பள்ளி ரோமன் கத்தோலிக்க பாடசாலையிலே ஆரம்ப கல்வியினை பயின்று 6ஆம் ஆண்டு தொடக்கம் உயர்தர வரை புனித மிக்கேல் தேசிய பாடசாலையிலே கல்வி கற்று இருக்கின்றேன். என்னுடைய பூர்வீகமானது தாண்டவன்பள்ளியை பிறப்பிடமாகவும் பிள்ளையரடியை பிறப்பிடமாகவும் தாண்டவன்பள்ளியிலே வசிப்பிடமாகவும் கொண்டு மீண்டும் மாமாங்கத்திலே என்னுடைய இல்லற வாழ்விலே இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அடுத்ததாக நீங்கள் மட்டக்களப்பு மாவட்ட உதயபந்தாட்ட சங்க தலைவராக செயற்பட்டு கொண்டு வரீங்க. இந்த உதயபந்தாட்டத்தில் உங்களுக்கு அந்த ஆர்வம் எப்படி வந்தது? ஆரம்ப காலத்திலே நான் ஆரம்பத்திலே என்னுடைய தாண்டவன்பள்ளி பிரதேசத்திலே சுதந்திரன் விளையாட்டுக் கழகத்திலே இருந்த மைதானத்திலே நான் ஆரம்பத்தினை உதைப்பந்தாட்டத்தை ஆர்வமாக கொண்டு கோலி போஸ்ட்டுக்கு பின்னால் நின்று போல் புறக்கி அந்த உதைப்பந்தாட்டத்தை கற்க வேண்டும் என்ற நோக்கோடு அதற்கு பிற்பாடு நான் பாடசாலையை கேள்வி கேட்கும்போது சுதுதாசன் பிரதர் அவர்கள் ஊடாக நான் 11 வயதிலிருந்து இந்த உதைப்பந்தாட்டத்திலே கவர்ந்தேன். அந்த வகையிலே எனக்கு உதைப்பந்தாட்டம் பெரும் ஒரு ஆர்வமாக இருந்த ஒரு விளையாட்டாக நான் செயல்பட்டு வந்தேன். அந்த வகையிலே புனித மிக்கேல் கல்லூரியிலே நான் அண்டர் 11 தொடக்கம் அண்டர் 19 வரைக்கும் நான் சிறந்த ஒரு வீரனாகவும், இறுதி அண்டர் 17 அண்டர் 19 அண்டர் 15 வரையிலே நான் அணி தலைவராகவும் செயல்பட்டு மாகாண ரீதியிலே பாடசாலை ரீதியிலான மயிலோக்கிண்ணம் மாகாண ரீதியிலே வெற்றி பெற்று அகில இலங்கை ரீதியிலே நான் என்னுடைய தலைமையிலே கொண்டு பாடசாலைக்கு பெருமை செய்து கொடுத்ததிலே என் உதைப்பந்தாட்டத்தை நான் கவர்ந்த நான் என்பதை குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக நீங்கள் இந்த உதயபந்தாட்டை பொறுத்தவரையில் நீங்கள் ஒரு மத்தியஸ்தராகவும் செயல்பட்டு வந்தீங்க இல்லையா? இந்த மத்தியஸ்தராக நீங்கள் எப்பொழுது தெரிவு செய்யப்பட்டீங்க? அதற்காக நீங்கள் அடுத்த இந்த முயற்சிகள் என்னென்ன? நான் கடந்த 1996ஆம் ஆண்டு நான் மத்தியஸ்த பரீட்சை மட்டக்களப்பு பேப்பர் மைதானத்திலே காலம் சென்ற என்டி ஃபாரூக் அவர்கள் எங்களுக்குரிய ஊக்கமும் ஆக்கமும் அளித்து மத்தியஸ்தராக செயல்படுவதற்கு என்னை உள்வாங்கியதுக்கு அமைய நான் போட்டி பரீட்சையிட்டு கிரேட் 3 மத்தியஸ்தராக நான் அன்றைய தினம் தெரிவு செய்யப்பட்டு இன்று வரைக்கும் கிரேட் 2 ரெஃப்ரியாக நான் அடுத்த பரிணாமம் சென்று மீண்டும் இன்றைய மட்டக்களப்பு மாவட்டத்திலே மத்தியஸ்த சங்கத்தின் தலைவராகவும் தற்போது செயல்பட்டு வருகின்றேன். நீங்கள் இந்த உதயபந்தாட்ட சங்க தலைவராக செயல்பட்ட இந்த காலப்பகுதியில் என்னென்ன சாதனைகள் செய்திருக்கிறீங்க? நான் ஆரம்பத்திலே கிட்டத்தட்ட நான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னர், அதாவது ஒரு 15-12 வருடத்துக்கு முன்னர் முதலாக நான் டிஸ்கோ விளையாட்டுக் கழகம் ஊடாகத்தான் நான் ஆரம்பத்திலே மட்டக்களப்பு மாவட்ட உதயபந்தாட்ட சங்கத்தின் ஒரு பிரதிநிதியாக உள்வாங்கப்பட்டு அதன் பிரகாரம் அவர்களுடைய ஒத்துழைப்பின் நல்கி கழகங்களுடைய ஆதரவோடும் உதவி பொதுச் செயலாளராக கடமையாற்றினேன். அது ஒரு 6 வருட காலங்கள் நான் அதோடைய மட்டக்களப்பு மாவட்டத்திலே உதைப்பந்தாட்டத்தை விருத்தி செய்யும் நோக்கோடு இருந்த அந்நேரம் இருந்த நிர்வாகத்திலே என்டி ஃபாரூக் தலைவராக இருந்தார். அவருடைய காலப்பகுதியிலே நான் ஒரு உதவி பொதுச் செயலாளராக செயல்பட்டேன். அதற்கு பிற்பாடு என்னுடைய வரும் காலங்களிலே என்னுடைய அபிவிருத்திகள், நான் செய்கிற செயல்பாடுகள் உதைப்பந்தாட்டத்தை விருத்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு செயல்பட்ட காரணத்தை கொண்டு அடுத்தடுத்து வருகின்ற தெரிவுகளிலே எனக்கு பொதுச் செயலாளர் பதவியை இந்த கழகம் என்னை உள்வாங்கியது. அந்த வகையிலே நான் உள்வாங்கி கடந்த காலமாக நான் கிட்டத்தட்ட 6 வருட காலங்களுக்கு மேல் எங்களுடைய உதைப்பந்தாட்டத்திலே நான் பொதுச் செயலாளராக மட்டக்களப்பு மாவட்டத்திலே திறம்பட செயல்பட்டதற்கு மையமாக கொண்டு இன்றைய தினம் கடந்த 28ஆம் தேதி டிசம்பர் மாதம் எங்களுடைய பொதுக்கூட்டத்திலே ஏகோத்தே கழகங்களின் ஆதரவோடு தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றேன். அதாவது நீங்கள் இந்த பதவிகள்ன்றது சும்மா இல்லை இல்லையா? இந்த காலப்பகுதியில் நீங்கள் எதிர்கொள்கிற சவால்கள் என்ன?
குறிப்பாக சொல்லப்போனால் சவால்கள் என்ற போது எங்களுடைய போட்டிகள் நடைபெறுகின்றது பெரிய ஒரு சவால். நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய இனங்களை எங்களுடைய வீரர்களை சிறு வயதிலிருந்து இன்றைக்கு ஊக்குவித்து அந்த உதைப்பந்தாட்ட துறையிலே விருத்தி செய்து தேசிய மட்டத்துக்கு, மாகாண மட்டம், தேசிய மட்டத்துக்கு கொண்டு செல்வதிலே எங்களுடைய முக்கியமான சவாலாக இருந்தது ஒன்று. அந்த வகையிலே நாங்கள் சவாலை நோக்கி இந்த பொதுச் செயலாளராக நான் செயல்பட்ட காலத்திலே தேசிய அணியிலே நான் ஒரு அணியின் வீரரை நான் கொண்டு செய்திருக்கிறேன் என்று குறிப்பிடுறதுக்கு YSSC விளையாட்டுக் கழகத்திலே ராவூர் முஸ்டாக் அவர்களை நான் தேசிய அணியிலே இணைத்திருந்தேன். அதற்கு பிற்பாடு அவருடைய ஊக்கமும் ஆக்கமுமாக இருந்ததிலே அண்டர் 17 அண்டர் 20 இன்னும் 2 வீரர்களை நான் அங்கே உள்வாங்கியிருக்கின்றேன். இந்த வகையிலே மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கும் அளவுக்கு தேசிய அணியிலும் நாங்கள் பேர் சொல்லும் அளவிற்கு இன்றைக்கு நாங்கள் பெரிய சவால்களை சந்தித்திருக்கின்றோம். காரணம், சிறுபான்மை இனத்தவர்கள் என்ற வகையிலே நாங்களும் சேலஞ்சாக கொண்டு அந்த வீரர்களை கொண்டு தேசிய அணியில் இணைத்தது என்பது பெரிய ஒரு சவாலாக இருக்கின்றது. இருந்தும் இன்னும் ஒரு விடயம் எங்களை பொறுத்தவரையிலே மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரை உதைப்பந்தாட்ட துறையை நாங்கள் விருத்தி செய்வதற்கு முதலாவது பிரச்சனை எங்களுக்கு சவாலாக இருக்கிறது மைதானம். ஒரே ஒரு பெபர் மைதானத்திலே நாங்கள் சகலரும் பாடசாலைகள் போட்டிகளிலிருந்து, திணைக்கள போட்டிகளிலிருந்து, எங்களுடைய உள்ளக போட்டிகள், எங்களுடைய அழைப்பு சுற்று போட்டிகள், உதாரணமாக டான் டிவி சுற்று போட்டியே மட்டுக்கிண்ணமே எங்களுக்கு பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கின்றது. ஆகவே இதுகளையும் நாங்கள் இந்த மைதானம் இல்லாத ஒரு அதே ஒரு மைதானத்திலே ஒரு சவால்கள் மத்தியிலே நாங்கள் அவ்வளோதையும் சந்தித்து அதையும் நிறைவு செய்து கொண்டு இருக்கின்றோம் என்பதை பெருமைப்படுகின்றோம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே. அதாவது மட்டக்களப்பு மாவட்ட உதைப்பந்தாட்ட சங்க தலைவராக மட்டக்களப்பு மாவட்டத்தில் எதிர்கால திட்டங்கள் நீங்கள் என்ன வச்சுருக்கிறீங்க? எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் மட்டக்களப்பு மாவட்ட கால்பந்தாட்ட சங்கம் என்றது எதிர்வரும் ஒரு 3-4 தினங்களுக்கு முன்பு தான் நான் தலைவராக செயல்பட்டேன். கடந்த காலம் பொதுச் செயலாளராக இருந்திருக்கிறேன். இருந்தும் எங்களுடைய நோக்கங்கள், எங்களுடைய செயல்பாடுகள் இந்த ஆண்டிலே எங்களை அடுத்த கட்டம் தேசிய அணிக்கு எவ்வாறு அந்த வீரர்களை இணைக்கணும், எங்களுடைய இனங்களை கொண்டு நாங்கள் அந்த இலக்கை அடையணும் என்றது ஒரு குறியாக இருக்கலாம். அடுத்தது எங்களுக்குரிய நிரந்தரமான ஒரு மைதானத்தை நாங்கள் எடுத்திருந்தால் எங்களுக்கு சுற்றுப் போட்டிகளை நடத்த முடியும். அதே போன்று அடுத்ததாக எங்களுக்குரிய சிறுவர்களுக்கான பயிற்சி பாசறையாக நாங்கள் செயல்படுவதற்கு ஒரு கேம்பாக நாங்கள் செய்கிறதுக்குரிய ஏற்பாடுகளும் செய்திருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் இளம் சமுதாயங்களை நாங்கள் கிராஸ் ரூட் லெவலிலிருந்து ஒரு ஃபுட்பால் கொண்டு போகிறது பெரிய லெவல் வரைக்கும் பாடசாலையிலேயே சொல்லப்போனால் மட்டக்களப்பை பொறுத்த வரையிலே உதைப்பந்தாட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கொஞ்சம் குறைவாக இருக்குது நகர பகுதிய பாடசாலைகளை பொறுத்தவரையிலே. ஆகவே நாங்கள் அதை ஊக்குவிக்கும் நோக்கோடு எதிர்வருகின்ற போட்டி முதலாவது போட்டியாக இலங்கை உதைப்பந்தாட்ட சம்மேளனம் எங்களுக்கு ஒரு அறிவுறுத்தலை வழங்கி இருக்கிறது. அண்டர் 19 வயதுக்குட்பட்ட பாடசாலைகளுக்கு இடையிலான போட்டிகள் அல்லது கழகங்களுக்குள்ளே 19 வயசுக்குட்ட போட்டிகளாக நடத்துவதற்குரிய ஒரு முன்மொழிவுகளை எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார்கள். அந்த முன்மொழிவுக்கு அமைய நாங்கள் இளம் சமுதாயத்தை ஊக்குவிக்கும் நோக்கோடு அதை செயல்படுத்துவதற்குரிய ஏற்பாடுகளை செய்வதற்கு எங்களுடைய புதிய நிர்வாகத்துக்கு நான் முன்மொழியே இருக்கின்றேன். அந்த வகையிலே எங்களுடைய பிள்ளைகள் சிறு வயதினர் இன்றைக்கு போதை வஸ்துக்கு அடிமையாகி இப்படியான ஒரு சூழ்நிலையிலிருந்து மாற்றுப்பட வேணும் என்றால் நாங்கள் விளையாட்டுத்துறை மூலமாக நாங்கள் அதை விருத்தி செய்யணும் என்றதிலே நாங்கள் அயராது பாடுபடுவோம் என்ற நோக்கோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கணும். அந்த வகையிலே நாங்கள் சிறந்த ஒரு உதைப்பந்தாட்டத்தை மட்டக்களப்பு மாவட்டத்திலே செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு பதவிகளை ஏற்றிருக்கின்றோம் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். அடுத்ததாக நீங்கள் பாடசாலை மட்டத்தில் இந்த மாணவர்களை இந்த உதைப்பந்தாட்டத்துக்குள்ளே உள்வாங்கி அவர்களோட திறமையை வெளிக்கொண்டு வரதுக்கு நீங்கள் என்னென்ன செயற்பாடுகளை முன்னெடுத்து வரீங்க? நாங்கள் பாடசாலைகளை பொறுத்தவரையிலேயே பாடசாலைகளுக்குள்ளேயே எங்களுக்கு எதிர்காலத்தை சொல்ல போனால் அகாடமி ஒன்றை உருவாக்குவது தான் எங்களுடைய முதலாவது நோக்கம். பாடசாலை மட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளை எடுத்து ஒரு அகாடமிக்குள்ளே கொண்டு வந்து அவங்களை பாடசாலையிலே டியூஷனுக்கு எப்படி பாடத்துக்கு போகிறார்களோ அதே போல் உதைப்பந்தாட்டத்துக்கும் பாடத்துக்கு வர்றது மாதிரி அது செயல்பாடை ஒன்றை நாங்கள் நிரூபிக்க விரும்புகின்றோம். அந்த செயல்பாடு கடந்த மாவட்டங்களிலே இருக்கிற மாவட்டங்கள் முழுதிலையும் நடைபெறுகின்றது. அதுக்குரிய இடம் அநேகமாக இந்த ஏறாவூர்லையும் அநேகமாக திறந்திருக்கிறார்கள். அதே விஷயத்தை நாங்கள் மட்டக்களப்பிலே செய்வதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்யும். காரணம், எங்களுடைய B லைசன்ஸுக்குரிய கோச் எங்கள்கிட்ட இருக்கிறார்கள், C லைசன்ஸுக்குரிய கோச் இருக்கிறார்கள். அந்த வகையிலே நாங்கள் எங்களுடைய விளையாட்டுத்துறை உத்தியோகத்தராக இருக்கிற B லைசன்ஸோடு கடந்த காலங்களிலே விளையாட்டு உத்தியோகத்தராக இருந்த மிஸ்டர் ஈஸ்வரன் அவர்களும் எங்களை பொறுத்தவரையில் அவர் ரிட்டையர் ஆகிட்டார், அவர் B லைசன்ஸ் கோச். அதே போல் எங்களுடைய C லைசன்ஸ் கோச் JC நிமலன் அவர்கள் இருக்கின்றார். இதை விட D லைசன்ஸ் கோச்சாக நாங்கள் 25 பேர்களை உருவாக்கி இருக்கின்றோம். அந்த வகையில் நானும் ஒரு கோச்சாக இருக்கிறேன்.
இதை கருத்திலே கொண்டு நாங்கள் இந்த பயிற்சி பாசறையான செய்வதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் தீர்க்கமாக இருக்கின்றோம் என்பதை குறிக்கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமில்லாமல் பாடசாலையில் இருக்கின்ற பிடி மாஸ்டர்ஸ், அதாவது ஆசிரியர்கள், விளையாட்டு சம்பந்தமான ஆசிரியர்களை நாங்கள் ஊக்குவிக்கும் நோக்கோடு சில கருத்துரைகள் அவங்களுடைய பயிற்சி பாசறைகளை செய்ய வேண்டிய ஒரு நிலைப்பாடு நாங்கள் இலங்கை உதயபந்தாட்டத்தோடு கலந்து ஆலோசித்து அதை அபிவிருத்தி செய்யும் நோக்கோடு நாங்கள் 2 வருட கால செயல்பாடு திட்டத்தினை நாங்கள் தயாரித்திருக்கின்றோம். அது சம்பந்தமான விடயங்கள் எதிர்வரும் காலங்களே மாவட்டத்திலேயே நாங்கள் செய்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். நீங்கள் வந்து உங்களது இந்த முதலாவது வெற்றி கிண்ணம், அதாவது நீங்கள் அதாவது முதலாவதாக நீங்கள் விளையாட தொடங்கி உங்களோட முதலாவது வெற்றி கிண்ணத்தை நீங்கள் பெறும்போது உங்களோட அனுபவம் என்ன? நான் கடந்த பாடசாலை ரீதியிலே முதலாவது வெற்றி கிண்ணமாக நாங்கள் பெற்றது மைலோ கிண்ணம். மைலோ கிண்ணத்திலே ப்ரொவின்ஷியல் லெவல்லே நாங்கள் நடத்தி எங்களுடைய அணியினின் 1000 சரியாக தெரியாது இருந்து அண்டர் 19 டூர்னாமெண்ட்லேயே நாங்கள் ப்ரொவின்ஷியல்லே இந்து கல்லூரியை எதிர்த்து வெப்பர் மைதானத்திலே அடித்து நாங்கள் அந்த கிண்ணத்தினை பெற்றோம். பிறந்தும் அது தொடர்பாக நாங்கள் களம்பிலே அதுக்குரிய தேசிய போட்டிகளுக்கு செல்லும்போது எங்களுடைய ஒரு பெரிய ஒரு அனுபவம். நாங்கள் சின்ன வயது, எங்களுக்கு புது முகம், புது இடம், புது மைதானம், இங்கேருந்து விளையாடின போல் வித்தியாசங்கள் எல்லாம் எங்களுக்கு சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இவ்வளவு உயரத்துக்கு புல்லு, அந்த கிரவுண்டுக்குள்ளே விளையாட வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்பட்டது. அந்நிடம் பயங்கரவாதம், நாங்கள் போய் வர்றதே ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக இருந்தது பேரண்ட்ஸுகளுக்கு. எங்களுக்கு அப்படியான சூழ்நிலையிலே எங்களை சுசு அசம்பிளர் எங்களை கொண்டு அந்த இவ்வளோ தூரம் செய்து அங்கே போகும்போது எங்களுக்கு மத்தியஸ்தர்கள் எங்களுடைய இந்த இன ரீதியான சிலதுகள் நடைபெற்று எங்களை தோற்கடிக்க வைத்ததும் ஒரு சேலஞ்சாக இருந்தது. அதற்கு பிற்பாடு அடுத்த வருடம் எனக்கு நல்ல ஞாபகம், கம்பளையிலே நடைபெற்ற போட்டியிலே முதலாவது போட்டி அதே கம்பளை அணியோடு நாங்கள் மோதினோம். கம்பளை ஜாயிரா காலேஜோடு நாங்கள் மோதினோம். அந்த டைம்லேயே சரியான சேலஞ்சாக இருந்தது. 1-0 தான் ஸ்கோர், எங்களுக்கு மேட்ச் லாஸ்ட் ஆகினாங்க. அதே டீம் தொடர்ந்து அடிச்சிருந்தோம்னா நாங்கள் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து சாம்ஸ் ஆகிருப்போம். அதே கம்பளை டீம் தான் அந்த வருஷம் சாம்ஸ் ஆகி எடுத்தது. இதுவும் எங்களுக்கு பெரிய ஒரு சேலஞ்சும் சவாலும். ஏனென்றால் போக்குவரத்தே எங்களுக்கு 2 நாள் சென்றது. அந்த காலத்திலே பிள்ளைகளை கொண்டு போகிற, நைட் போகிற, டெய்லியில் போகிற அப்படியான சூழ்நிலைகளையும் நாங்கள் சேலஞ்சாக எடுத்து எங்களுடைய உதயபந்தாட்டத்தை நாங்கள் இந்த இவ்வளோ தூரம் விருத்தி செய்திருக்கிறோம் என்றால் அது பெருமைப்பட வேண்டிய விஷயம். அடுத்ததாக நீங்கள் ஒரு விளையாட்டுத்துறையில் வந்து நீங்கள் இங்கேருந்து ஒரு டீம் ஒன்று செட் பண்ணி நீங்கள் தெற்கு பகுதிக்கு செல்லும்போது அங்கே இப்போ நீங்கள் இப்போ மட்ட கிளப்பில் நீங்கள் இருந்து விளையாடுனதுக்கும் தெற்கு பகுதியில் விளையாடுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். நீங்கள் இதுக்கு மேலே சொன்ன மாதிரி புல்லுண்ட உயரம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குன்ற மாதிரி அங்கே வந்து நிறைய வளங்களோட அவங்க இருப்பாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் வளம் குறைஞ்சா நாங்கள் மெத்தான் நாங்கள் போவோம். நீங்கள் அதை எப்படி எதிர்கொண்டு நீங்கள் அதில் வெற்றி பெறுறதுக்கான வேலை திட்டங்கள் செய்து கொண்டு வரீங்க? உண்மையாக சொல்லப்போனால் அந்த காலத்திலே நாங்கள் தென்னிலங்கைக்கு போகும்போது எங்களுக்கு புதிய அனுபவம் தான். சொல்லப்போனால் நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு அந்த அனுபவத்திலே பொறுத்தவரையிலே சொல்லப்போனால் எங்களுக்கு புது இடம், புது விதம். ஆனால் எங்களை விட நாங்கள் விளையாடினது எங்களுக்கு வளம் இல்லாத நிலைமையும் ஏற்பட்டது. காரணம் எங்களுடைய பொருளாதாரத்தும் எங்களுடைய பேரண்ட்ஸ் அந்த டைமில் ஒரு உழைப்பாளிகளாக இருங்க, அன்றைக்கன்றாடம் உழைக்கிறவர்களுடைய பிள்ளைகள் தான் நாங்கள் எல்லோரும் ஃபுட்பால் விளையாடக்கூடிய ஒரு டேலண்டாக இருந்தாங்க. எங்களுக்கு வளமான பூட்ஸ் இருக்கிறதில்ல, சாக்ஸ் இருக்கிறதில்ல, ஒழுங்கு ஜேர்சி செட்டும் நாங்கள் ஒரு கழகத்தில் இருந்து எடுத்து அப்படியான சூழ்நிலையிலிருந்து ஸ்கூல் டூர்னாமெண்ட்டுக்கு போகிற நிலைமையும் ஏற்பட்டது. அந்நேரம் ஸ்கூல் வளங்களும் பெருசாக இருந்ததில்லை. அந்த வகையிலே நாங்கள் புனிதமிக்கக்கூடிய அதுக்கு பிறகு தான் நாங்கள் இதுகளை செய்த வேண்டியதும் ஆல் பாய்ஸ் எங்களுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணியும் அதுகளுக்குரிய இதுகளும் செய்து. அந்நேரம் மட்டக்களப்பு மாவட்டத்திலே விளையாட்டுத்துறை அபிவிருத்தி குழு ஒன்று இருந்தது. செத்துப்பேட்டை ரணிகன் ராஜன் சத்தியமூர்த்தி அவர்கள் இருந்தவர். அந்த காலத்திலே அவர் இருந்தவர். எங்களுடைய பிரிகேடியராக இருந்த ரோகண குணவர்தனன்னு சொல்லி அவங்களுடைய கமிட்டி தான் இந்த பேட்டிக்லோ ஸ்போர்ட்ஸ் கமிட்டி என்று. அவங்க கூட எங்களுக்கு போகும்போது போக்குவரத்து செலவு எனக்கு தந்தது நல்ல ஞாபகம் இருக்கின்றது. அவரும் செத்துப்பேட்டை ராஜன் சத்தியமூர்த்தி தான் அதில் முன்முறமாக நின்று எங்களுக்கு அதை செய்து தந்தவர். அது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஏனென்றால் அந்த அணி தலைவர் என்ற ரீதியிலே நான் சைக்கிளில் தெரிஞ்சு அதாவது காசுகளை எடுத்து சேர்த்துக்கு தான் நாங்கள் அந்த விளையாட்டுத்துறைக்கு போனோம். அதே போல் இந்நேரம் எங்களுக்கு ஒரு சரியான வளங்கள் தேடி எடுக்கிறது பெரிய ஒரு சேலஞ்சாக இருந்தது. ஒரு நாள் பூட்ஸோடு போய் விளையாடுறதுக்குன்றது எல்லாரோடையும் பூட்ஸ் இல்லை. அப்படியான சூழ்நிலையிலையும் 1 நாள் 2 நாள் பூட்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி போயும் சேலஞ்சுகளையும் சந்திச்சு இப்படியான ஃபுட்பாலை நாங்கள் டெவலப் பண்ணுறதில் இன்றைக்கு வந்திருக்கிறோம்ன்றது பெருமையாக இருக்கிறது. அடுத்ததாக எங்கள் இந்த வடக்கு கிழக்கு பகுதிகளில் இந்த உதைப்பந்தாட்டத்தின் வளர்ச்சி அப்படி இருக்கு. வடக்கு கிழக்கு பகுதியை பொறுத்தவரையிலே என்னை பொறுத்தவரையிலே வடக்கு கிழக்கிலே பிரீமியர் லீக்
கடந்த ஒரு 4 வருட காலத்துக்கு முன்னர் நடைபெற்றது ஒரு சேலஞ்சாக எடுத்து செய்யப்பட்டது. அது உண்மையாக வரவேற்கக்கூடிய விஷயம். அதிலேயே ஒரு ஊக்கமாக சென்றது. தொடர்ந்து எங்களுக்கு கொரோனா வந்தது, இதுகள் வந்ததால் செயல்படலாது போனது. அந்த வகையிலே தெற்கை விட வடக்கு கிழக்கிலே இப்போ இருக்கிற நிலைமையிலே உதைபந்தாட்டம் விருத்தி அடைந்திருக்கின்றது. சொல்லப்போனால் இன்றைக்கு எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்ட உதைபந்தாட்ட சங்கத்தில் டிவிஷன் 1 விளையாடுவதற்குரிய தகுதியாக பெற்றிருக்கின்றது என்றது ஒரு டீம் YSSC பெற்றிருக்கின்றது எங்களுக்கு பெருமைக்குரிய விஷயம். இதே போன்று தான் வடக்கிலே சென்ட் மேரிஸ் என்று நினைக்கிறேன், அதுவும் A டிவிஷன் சாம்பியன் லீக்குகள் அப்படியான விளையாடுறதுக்கு நிறைய பிளேயர்ஸுகள் விளையாடுறாங்க, அங்கேருந்து போகிறாங்க, இங்கேருந்தும் போகிறாங்க. அப்படியானவர்களுக்கு தொழில் சார் உதைபந்தாட்டத்தை ஊக்குவிக்கும் நோக்கோடு வடக்கு கிழக்கில் இருந்த பிளேயர்ஸ் தான் இப்போ இன்றைக்கு ஷைன் பண்ணுறாங்க தெற்கு பகுதியில். அதே போன்று நேஷனல் டீம்லேயும் வடக்கை பொறுத்தவரை வடக்கிலே ஒரு 5 பிளேயர்ஸ், கிழக்கிலே 2 பிளேயர்ஸ் இருக்கிறார்கள். இப்படியானதுகளும் நாங்கள் சேலஞ்சாக எடுத்துக்கொண்டு இந்த உதைபந்தாட்டத்தை கொண்டு செல்லுகின்றோம். அடுத்ததாக இந்த விளையாட்டுத்துறை அதோட சேர்ந்த கூட்டுறவுத்துறை, இந்த இரண்டையும் நீங்கள் எப்படி சமாளித்து கொண்டு வரீங்க? முதலிலே நான் விளையாட்டுத்துறையை தான் முக்கியத்துவம் கொடுப்பது. என்னை பொறுத்தவரை நான் உதைபந்தாட்டை நிறைய நேசிக்கிறவனாக இருக்கின்றேன். அந்த வகையிலே மீண்டும் எனக்கு இந்த கூட்டுறவுத்துறையை எனக்கு சாய்ஸ் பண்ணி தந்தது எங்களுடைய அம்மாவின் அண்ணர் மாமா அவர்கள் சேவியர் அவர்கள் காலமாகிட்டார். அதுக்கு பிற்பாடு அந்த கூட்டுறவுத்துறையிலே எங்களுடைய அம்மா டைரக்டராக இருந்தால் அவையும் காலமாகிட்டால். அதுக்கு பிற்பாடு நான் அதுக்குள்ளே கூட்டுறவுத்துறையிலே ஒரு சிறந்து விளங்க வேண்டும், ஒரு நெற்பெயரோடு அந்த கூட்டுறவு சேவையை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்திலே அந்த கூட்டுறவு சேவையை நான் தெரிவு செய்தேன். அந்த வகையிலே நான் தொடர்ந்தும் இந்த தலைவராக வந்தபோதும் நிறைய விஷயங்கள் இன்றைக்கு கூட்டுறவுத்துறையிலே செய்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் என்னை பொறுத்தவரையிலே கூட்டுறவுத்துறை ஒரு சேலஞ்சான ஒரு விஷயமாகத்தான் தென்படுகின்றது. அதுவும் ஒரு தேர்தல் மூலமாக தெரிவு செய்யப்படுகின்ற ஒரு அங்கத்துவத்துக்குள்ளாலே வருகின்றது. இந்த தலைமைத்துவத்துக்குள்ளே வந்துட்டு நான் நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறேன். பணியாளர் மத்தியிலே இன்றைக்கு கோப் சிட்டிகள் இதுகள்லாம் திறக்கு பெரிய ஒரு சேவை அடிப்படையிலே நாங்கள் கணக்கு விஷயங்களை செய்து இன்றைக்கு மட்டக்களப்பு நகருக்குள்ளே கோப் சிட்டி என்று வரும்போது காகல்ஸுக்கு சேலஞ்சாகவும் நாங்கள் சில நிறுவன ஸ்தாபனங்களை நாங்கள் பிறந்ததாக செய்திருக்கின்றோம். எல்லாம் கிராம பிரிவுகளிலேயும் இருக்கின்றது. ஆகவே கூட்டுறவுத்துறை ஒரு சேலஞ்ச் தான். அதே போல தான் BDFஐயும் பொறுத்தவரையிலே BDFஐயும் ஒரு சேலஞ்சாகத்தான் இன்றைக்கு போட்டியிலே தெரிவு செய்திருக்கிறேன். தேர்தல் மூலம்தான் தெரிவு செய்தேன். ஆகவே இது சேலஞ்ச் எடுத்த இந்த நிர்வாகம் ஒரு சிறந்த ஒரு நிர்வாகமாக கொண்டு இழுத்து செய்ய வேண்டிய ஒரு காரிய பொறுப்பினை என் மேல் இருக்கின்றது. மாவட்டம் அந்த அளவுக்கு என்னை நம்பி என்னை வாக்களித்து ஒரு தலைவராக தெரிவு செய்தது நான் பெருமைப்படுகிறேன். அதோடு என்னை வாக்களித்து என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து சேர்த்த அனைத்து கழகத்தையும் நான் இன்றைக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். காரணம், நான் ஒரு சேவையாளன், நான் இதை மாவட்ட கால்பந்தாட்டத்தை விருத்தி செய்வேன் என்ற நம்பிக்கை தன்மையை எனக்கு தந்ததையிட்டு நான் பெருமிதம் கடைகிறேன். அடுத்ததாக இந்த கிராம மட்டத்தில் இருக்கிற விளையாட்டு வீரர்களை எப்படி நீங்கள் தேசிய நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் எதிர்கால ஒரு தலைவராக என்னென்ன செயற்பாடுகளை நீங்கள் முன்னெடுத்து வருவீங்க? நீங்கள் ஒரு நல்ல ஒரு கேள்வி. இதுக்கு என்னென்றால் எங்களுடைய இலங்கை உதைபந்தாட்ட சங்கத்தின் தலைவர் அவர்களும் கிராமத்தில் இருந்து தான் உதைபந்தாட்டம் பெற வேண்டும் என்று தான் கருப்பொருளை அவர் ஆரம்பத்தை தொடங்கினார். அதே விதமாக நாங்கள் கிராம மட்டத்திலே இருந்து உதைபந்தாட்டத்தை அடிமட்டத்திலேருந்து கொண்டு வரணும் என்ற நோக்கோடு செய்திருக்கிறோம். இதில் இன்னொரு விருத்தி எங்களுடைய ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். படுவாங்கரை பிரதேசத்தை மையமாக கொண்டு நாங்கள் எங்களை லீக்கு கீழே ஒரு சம்மேளனமாக நாங்கள் உருவாக்கி வச்சிருக்கிறோம். அது சம்பந்தமான முன்னெடுப்புகள் நாங்கள் செய்திருக்கின்றோம். இலங்கை உதைபந்தாட்ட சம்மேளனத்தை அவங்களையும் தனியாக பதிவு செய்து அவங்களுக்குரிய ஒரு அங்கத்துவத்தை கொடுக்கறதுக்குரிய ஏற்பாடுகளையும் கடந்த காலங்களில் செய்திருப்பேன். இனி வருங்காலங்களிலும் அதையும் செய்து முடிக்க வேண்டிய கடமைப்பாடு என்னிலே வந்திருக்கின்றது. ஆகவே அதையும் செய்து எங்களுடைய தமிழ் பேசும் மக்களுடைய ஒரு பிரதேசம், ஆகவே அதை உள்வாங்க வேண்டும். அதுவும் ஒரு விருத்தி செய்ய வேண்டிய உதைபந்தாட்டத்திலே ஒரு வாரத்துக்கு வாரம் கிட்டத்தட்ட ஒரு கிராமத்திலையும் பொறுத்தவரையிலே கிட்டத்தட்ட 5-6 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவிட்டு அந்த உதைபந்தாட்டத்தை அபிவிருத்தி செய்யணும்னு சொல்லி ஒவ்வொரு பிரதேசமும் மெனக்கெடுது என்று சொன்னால் அதிலே நாங்களும் பாரிய பங்கு செய்ய வேண்டிய ஒரு கடமைப்பாடு எங்களுக்கும் இருக்கின்றது. அதே போல தான் அங்கே இருக்கிற நிர்வாகமும் எங்களோடு ஒத்துழைத்து இந்த உதைபந்தாட்டத்தை சீராகவும் சிறப்பாகவும் கொண்டு போக வேண்டும் என்றதிலே பாரிய பங்கு எடுத்து கொண்டிருக்கின்றனர். அதிலே தலைவராக இருக்கின்றால் தசேந்திரன் அவர்கள் பெரிய ஒரு அர்ப்பணிப்பு. அதே போல் செயலாளராக ஜெயக்குமார் அவர்களும் அவர்களுடைய சேர்ந்து அடுத்ததாக அவருடைய பொருளாளராக தற்போது இருக்கிற ஒரு வர்த்தகராக இருக்கிற ஒரு
மணிவண்ணன் அவர்கள், அதோடு நிர்வாகிகள் அனைவரும் எங்களோடு தோளோடு தோளாக நின்று அதை எங்களுடைய பிரதேசத்திலே உதைபந்தாட்டத்தை விருத்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதையும் மீட்டு நான் நன்றி கூற கடமைப்பட்டுகிறேன். அதாவது அடுத்ததாக இந்த மட்டக்களப்பை பொறுத்தவரை டான் டிவினால இந்த மட்டுக்கிடம் நடத்தப்பட்டு கொண்டு வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதானமாக இந்த தொழில்முறை வீரர்களை உருவாக்குற நோக்கில் தான் செயற்படுவார். இந்த மட்டுக்கிண்ணம் மட்டக்களப்பு நகரில் எவ்வாறான தாக்கத்தை செலுத்தி கொண்டு வருது? மட்டுக்கிண்ணத்தை பொறுத்தவரையிலே டான் டிவி பெரியதொரு பெருமதி மிக்க ஒரு தொகையினை இன்றைக்கு உதைப்பந்தாட்டத்திலே ஒரு தொழிற்சார் உதைப்பந்தாட்ட ரீதியாக கொண்டு செல்லுகின்றது என்பதை பெருமைப்பட வேண்டிய ஒரு விடயம். இவ்வளவு மாவட்டங்கள் இருக்கத்தக்கதாக யாழ்ப்பாணத்திலும் மட்டக்களப்பிலும் இதை விருத்தி செய்து ஒரு தொழில்சார் ஒருவரை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கோடு இந்த ஸ்தாபனத்தின் வீரர்கள், ஸ்தாபனத்தின் அதிகாரிகள் இதில் ஆர்வம் எடுப்பதை பெருமைப்படுகின்றோம். அந்த வகையிலே மட்டக்களப்பை பொறுத்தவரையிலே இந்த டான் டிவி நடத்துகின்ற சுற்றுப் போட்டியானது பிரமாண்டமான பரிசு தொகைகளை கொடுத்து இதுகளை செய்கின்றது. அது ஒரு கழகத்தினை ஊக்குவிப்பதும் அதனுடைய வரலாறு கொண்ட ஒரு இதாகவும் செயல்பட்டு வருகின்றது. அவங்களுடைய வருமானத்தை ஊக்குவித்து அந்த கழகத்தை கொண்டு செயல்படுத்தி நடத்துவதற்கு ஒத்துழைப்பாக இருக்கின்றது என்பதை பெருமைப்படவிருக்கிறது. இதே போன்றுதான் யாழ்ப்பாணத்திலும் புதிய விடியல் என்ற ஒரு உதைபந்தாட்ட சுற்றுப்படி நடத்தி கொண்டு வராங்க. அது அந்த யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய இந்த வீரர்களையும் உள்வாங்கி தேசிய ரீதியிலான விளையாடக்கூடிய ஒரு வீரர்களையும் அந்த அணிக்குள்ளே இருக்கிறாங்க இல்லையா? அது வந்து யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் அது வர தாக்கத்தை செலுத்தி கொண்டு வரும். யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற பல லீக்குகள் இருக்கின்றது. அந்த லீக்குகளிலே சிறந்த வீரர்கள் உண்மையாக சொல்ல போனால் இதுவும் ஒரு சேலஞ்ச் தான். டான் டிவி நடத்துகிற புதிய விடியல் கூட ஒரு சேலஞ்சான ஒரு சுற்றுப் போட்டியாகத்தான் யாழ்ப்பாணத்திலே பிரதிபலிக்கின்றது. அதுவும் உதைபந்தாட்டத்துக்கு பார்வையாளர்கள் கூடுதலாக பார்க்கின்ற ஒரு விளையாட்டாக அங்கே யாழ்ப்பாணத்தை நான் கண்டது உண்மை. அப்படியான சில போட்டிகளிலே இந்த யாழ்ப்பாணம் உதைபந்தாட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றது என்பதை கூறிக்கொள்ள முடியும். அடுத்ததாக நீங்கள் இந்த மத்தியஸ்தராக செயற்பட கொண்டு வர அந்த காலப்பகுதியில் உங்களால் மறக்க முடியாத ஒரு சம்பவம் என்ன சொன்னால் நீங்கள் அதை சொல்லுவீங்க? நாங்கள் மத்தியஸ்தராக செயல்படும் போது நிறைய சம்பவங்கள் சந்திருக்கின்றோம். சகல விஷயங்களும் நடைபெறுகிறது. எல்லாரும் பிரச்சனைக்குரிய விடயம் போட்டியிலே தோல்வி காண்பவர் மத்தியஸ்தரிலே சாடுவது வளமை. அந்த வகையிலே நாங்களும் சில சந்தர்ப்பங்களை சந்திச்சிருக்கின்றோம். மத்தியஸ்தராக இருந்திருக்கும் போது அதான் வெல்பவன் சந்தோஷப்படுவான், தோற்பவன் கடைசியில் குற்றப்படுத்துறது மத்தியஸ்தரை. எவரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆனால் மனச்சாட்சிக்கு விரோதமாக செயல்படுவதில்லை மத்தியஸ்தர்கள். ஆகவே நாங்கள் சேலஞ்சை சந்திச்சிருக்கிறோம், நிறைய சேலஞ்ச் சந்திருக்கிறோம். இங்கே மட்டுமில்லை, நாங்கள் மட்டக்களப்பை மட்டுமில்லை, நாங்கள் ஆல்சலோன் ஃபுல்லாக மத்தியஸ்தம் வைத்திருக்கிறேன். அந்த வகையிலே நான் புலனுறவையிலே ஒரு விஷயம் தான் சந்தித்தேன். நான் நந்தமித்திர டீம் விளையாடும்போது அவர் சிவில் போர்சஸ் எங்களை விரட்ட வலிக்கிட்டாங்க. நான் விரலை அந்த வகையிலே நான் ரெட் கார்டு போட்டு அவர் வெளியாக்கினான். அது ஒரு பெரிய ஒரு சம்பவம் உண்டு. நான் வரும்போது வெளியில் வந்து நானே வீட்டை வந்து சேருவோமோ தெரியலண்டு, ஆனால் வந்து சேர்ந்தனால் இதையும் எங்களுக்கு பெரிய ஒரு அனுபவங்கள். இதுகளுக்கு நாங்கள் ஈடு கொடுக்காமல் தான் இன்றைய மத்தியஸ்தர்களாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த அடுத்ததாக நீங்கள் இந்த உதைபந்தாட்டத்தையும் தாண்டி வேறு எந்தெந்த துறைகளில் நீங்கள் செயல்பட்டு கொண்டு வரீங்க? நல்ல ஒரு கேள்வி. நான் மட்டக்களப்பு மாவட்ட உதைபந்தாட்ட சங்கத்தை விட நான் ஒரு கூட்டுறவாளராக இருக்கின்றேன். மட்டக்களப்பு பலநோக்கு கூட்டுறவு சங்கத்திலே கடந்த 19 வருடங்களாக உபத்தலைவராக செயல்பட்டு வந்திருக்கின்றேன். கடந்த 6 மாதத்துக்கு முன்னதாக தான் அடுத்ததொரு தேர்தல் நடைபெற்றது. அந்த இதிலே நான் தற்போது மட்டக்களப்பு பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் தலைவராக செயல்பட்டு வருகின்றேன். அது மட்டுமல்லாமல் நான் ஒரு எங்களுடைய கூலாவடி கிழக்கு பிரதேசத்தின் கிராம அபிவிருத்தி சங்கத்தின் செயலாளராகவும் செயல்பட்டு சமூக சேவையிலே ஆரிய பங்கினை செலுத்தி கொண்டிருக்கின்றேன் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நிகழ்ச்சியின் இறுதியாக நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அந்த வீரர்களுக்காக அவங்கள எதிர்காலத்தில் நீங்கள் நல்ல முறையில் அந்த உதைபந்தாட்டத்தை கையாண்டு நல்ல ஒரு வளர்ச்சியை பெறணும்னு சொல்லி அவங்களுக்கான ஒரு அறிவுரையாக சொல்லி முடியும். குறிப்பாக சொல்லப்போனால் எங்களுக்கு மலர்ந்திருக்கின்ற 2025 ஆண்டிலே நாங்கள் ஒரு புதிய திட்டத்தினை மேற்கொள்ள இருக்கின்றோம். உதைபந்தாட்டத்தினை சிறு வயதிலிருந்து அகாடமி ஊடாக அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று உண்டு. நாங்கள் இருந்து வளர்ந்தவர்களை நாங்கள் சில விஷயங்களை சொல்லணும். போதையற்ற உலகத்தை கொண்டு வரணும், போதை இல்லாமல் வாழணும். உதைபந்தாட்டத்துக்குள்ளேயே நீங்கள் அர்ப்பணிக்கும் போது உங்களுடைய
சிந்தனைகள் வேறெங்கும் செல்லாமல் உதைபந்தாட்டத்தை நேசித்து நீங்கள் செயல்படுவீர்களானால் உங்களுடைய மட்டம் பாடசாலையிலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும். அந்த ஆரம்பிப்பது அப்படியே படிப்படியாக மாகாணம், கழகம் சார்ந்தது தேசியம் என்ற ரீதியை கொண்டு போவதற்கு மாவட்ட கால்பந்தாட்ட சங்கம் முன்னேறமும் உங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருக்கின்றது என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இவ்வளவு நேரமாக எங்களோடு இணைந்திருந்து பெருமதியான கருத்துக்களை வழங்கிய மட்டக்களப்பு மாவட்ட உதயபந்தாட்ட சங்க தலைவர் காந்தன் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றொரு துறைக்கப்பான நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் சகாயதவன் ஹேமதேவன். வணக்கம் நேர்களே.